பாலாஜி, தமிழக அரசியல் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இப்போது அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு எஸ்பி வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அவரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்று உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் இப்போது தமிழக வெற்றி கழகம் அரசு அமைவதற்கு ஆதரவு தெரிவித்தன. இப்போது அதிமுகவில் விஜய்க்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக 2 அணிகள் செயல்பட்டன. அதில் ஒரு அணி இப்போது நாளைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகிறது. அந்த அணியின் தலைவர் சி வி சண்முகத்தின் இல்லத்திற்கு இப்போது முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வீடு வீடாக சென்று ஆட்சிக்கு ஆதரவு கோரி முதலமைச்சர் விஜய் ஆதரவு திரட்டக்கூடிய அந்த காட்சி, தேர்தலுக்கு முன்னதாக வாக்கு சேகரிப்பு, தேர்தலுக்கு பின்னர் ஆதரவு சேகரிக்கும் செயலில் முழு வீச்சில் இப்போது முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று இப்போது அந்த ஆதரவை திரட்டி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அலுவலகம் ஆகியவற்றிற்கு இன்று சென்ற முதலமைச்சர் விஜய் இப்போது சி வி சண்முகத்தின் நிலத்திற்கும் சென்றிருக்கிறார். இது அரசியல் ரீதியாகவும் தமிழக அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. எதிர்கட்சியாக இல்லாமல் குறைவான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை உடைய 47 எம்எல்ஏக்களை உடைய அதிமுகவிலும் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் முன்னோட்டமாகத்தான் இப்போது முதலமைச்சரே நேரடியாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு இல்லத்திற்கு சென்று அதிமுக அதிருப்தியாளர்கள் ஒவ்வொருவரையும் இப்போது எஸ்பி வேலுமணியும் சி வி சண்முகமும் அங்கு அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய காட்சி, திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் கோ அரியை இப்போது அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த காட்சியையும், இது போல ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் வேலுமணி, தங்கமணி, இது தவிர நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும், இப்போ விராலிமலை தொகுதி எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் அங்கு முதலமைச்சர் விஜய்க்கு தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தக்கூடிய காட்சி. கே.சி. வீரமணி இப்போது நாம் ஆதரவை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போல ஒவ்வொரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரையும் இப்பொழுது முதலமைச்சர் விஜய்க்கு அங்கு அறிமுகப்படுத்தி நாளை உங்களுக்கு ஆதரவு அளிப்பது உறுதி என்ற உறுதிமொழியை அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை தமிழக வெற்றி கழகத்தின் அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்திற்கு இப்போது அன்பழகனை பார்க்கிறோம். இவர் தருமபுரி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அன்பழகன் உள்ளிட்டோரும் இப்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் முதலமைச்சருக்கு இப்போது அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எஸ்பி வேலுமணியும் சி வி சண்முகமும் அதிமுக எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய்க்கு அறிமுகப்படுத்தி பூங்கொத்து அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்கும் போது, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு எம்எல்ஏக்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர்கள் இந்த முறை ஆதரவு அளிக்கும் போது இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது லால்குடி தொகுதி எம்எல்ஏ லீமா ரோஸ், தமிழகத்தின் பணக்கார சட்டமன்ற எம்எல்ஏவை இப்போது முதலமைச்சர் விஜய்க்கு நத்தம் விஸ்வநாதன் அறிமுகப்படுத்தி வைத்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லீமா ரோஸ் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் பாண்டிச்சேரியில் ஜோஸ் மார்டின் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் 2 மாநிலங்களிலும் அங்கு எம்எல்ஏ பொறுப்பில் இருக்கிறார்கள். இப்போது முதலமைச்சர் விஜயிடம் அறிமுகப்படுத்தப்பட்ட லீமா ரோஸ் தான் அதிமுகவில் அந்த அதிமுகவில் உள்ள அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதற்காக ஆதரவு திரட்டியவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டால் தேர்தல் முடிந்த நாளன்று எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தின் முன் நின்று தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளிப்போம், அந்த ஆதரவு நடவடிக்கைகளை எடுப்போம் என்று ஆதவ் அர்ஜுனா மூலமாக, அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா மூலமாக, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மூலமாக இந்த ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகளும் அவர் லீமா ரோஸ் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்போது எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் அணியில் லீமா ரோஸும் இடம்பெற்று இந்த கூட்டணியில் அவருக்கு ஆதரவு அளிக்க அதிமுக எம்எல்ஏக்களை திரட்டியதில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எம்எல்ஏவாக கருதப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமியின் கடைசி நேரத்தில் லீமா ரோஸை அதிமுகவில் இணைத்து லால்குடி தொகுதியில்
அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். ஆனால் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மறுநாளே அவர் அதிருப்தி அணியில் இணைந்து தமிழக வெற்றி கழகத்து அரசுக்கு ஆதரவளிக்கும் முடிவை எடுத்திருக்கிறார். இதனால் அமைச்சர் பதவி இந்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களில் குறிப்பிட்ட சிலருக்கு வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனை அமைச்சர் பதவி அதிமுக அதிருப்தி குழுவில் உள்ளவர்களுக்கு மற்றும் காங்கிரஸில் உள்ளவர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி என்பது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நிறைவடைந்த பின்னர் தெரிய வரும். இப்போது தமிழக வெற்றி கழக அரசு நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெறுவதற்காக முதலமைச்சர் விஜய் அங்கு கட்சி தலைவர்களின் வீடு, கட்சி தலைவர்களின் அலுவலகங்கள் மற்றும் அவர்களுடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று ஆதரவு திரட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில்